திருக்குறள் என்பது வெறும் தமிழ் இலக்கியம் மட்டுமல்ல, அது மனித குலம் முழுமைக்கும் வழிகாட்டும் ஒரு வாழ்வியல் வரைபடம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சாதி, மதம், மொழி, இனம் ஆகிய எல்லைகளைக் கடந்து எழுதப்பட்டதால் இது உலகப் பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. இதன் உலகளாவிய சிறப்புகளை பின்வரும் தலைப்புகளில் விரிவாகக் காணலாம். 1. உலகளாவிய ஏற்பு யூனிவர்சல் அப்பீல். திருக்குறள் எந்த ஒரு குறிப்பிட்ட கடவுளையோ அல்லது மதச் சடங்குகளையோ முன்னிறுத்தவில்லை. மதச்சார்பின்மை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று தொடங்கும் போதே அது இறைவனை பொதுவான ஒரு சக்தியாகவே குறிக்கிறது. மொழிபெயர்ப்புகள் லத்தீன், ஜெர்மன், பிரெஞ்சு, ஆங்கிலம் என 100க்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பைபிளுக்கு அடுத்தபடியாக உலக அளவில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அறநூல்களில் இதுவும் ஒன்று. 2வது கட்டமைப்பு சிறப்பு த ஸ்ட்ரக்சர். திருக்குறள் 133 அதிகாரங்களையும் அதிகாரத்திற்கு 10 குறள்கள் வீதம் 1330 குறள்களையும் கொண்டுள்ளது. இது மனித வாழ்வின் 3 முக்கிய பிரிவுகளை முப்பால் விளக்குகிறது. அறத்துப்பால் வெர்ச்சு தனிமனித ஒழுக்கம் மற்றும் சமூக நீதியை பற்றி பேசுகிறது. 38 அதிகாரங்கள். பொருட்பால் வெல்த் அரசியல், நிர்வாகம், பொருளாதாரம் மற்றும் நட்பு குறித்து விளக்குகிறது. 70 அதிகாரங்கள். இன்பத்துப்பால் லவ் அகவாழ்வு மற்றும் அன்பு குறித்து பேசுகிறது. 25 அதிகாரங்கள். 3. நிர்வாகம் மற்றும் அரசியலில் குறள் இன்றைய நவீன மேலாண்மை தத்துவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் முன்னோடியாக திருக்குறள் திகழ்கிறது. ஆளுமை திறன். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், ஒற்றர்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், தூதுவர்களின் இலக்கணம் என்ன போன்றவற்றை வள்ளுவர் மிகத் தெளிவாக விளக்கியுள்ளார். பொருளாதாரம். ஏற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அதாவது பொருளை உருவாக்குதல், சேர்த்தல், பாதுகாத்தல் மற்றும் முறைப்படி செலவிடுதல் ஆகியவையே ஒரு சிறந்த அரசின் கடமை என்று அப்போதே வரையறுத்துள்ளார். 4வது அறிவியல் மற்றும் உளவியல் பார்வைகள். வள்ளுவம் வெறும் போதனை மட்டுமல்ல, அது ஒரு உளவியல் அணுகுமுறை. நேர்மறை சிந்தனை. வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. மனிதனின் உயர்வு அவனது ஊக்கத்தை பொறுத்தது என்ற உளவியல் உண்மையை இது உணர்த்துகிறது. கால மேலாண்மை. ஞாலம் கருதினுங் கைகூடும் காலம் கருதி இடத்தாற் செய்யின். சரியான காலத்தில் சரியான இடத்தில் ஒரு செயலைச் செய்தால் உலகையே வெல்லலாம் என்று காலத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. திருக்குறள் ஒரு ஒப்பீடு. சிறப்பு விளக்கம். பெயர் உலகப் பொதுமறை. வாயுரை வாழ்த்து. உத்தரவேதம். சிறப்பு ஈரடிகளில் உலகத் தத்துவங்களை சொல்லும் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டிய தன்மை. தாக்கம். மகாத்மா காந்தி, லியோ டால்ஸ்டாய் போன்ற உலகத் தலைவர்கள் பலரின் சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. முடிவுரை. திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டாலும் அதன் கருத்துக்கள் இன்றைய AI செயற்கை நுண்ணறிவு காலத்திற்கும் விண்வெளி காலத்திற்கும் பொருந்தக்கூடியவை. மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு தேவையான அனைத்து அறங்களையும் தன்னகத்தே கொண்டிருப்பதால்தான் அது காலத்தால் அழியாத காவியமாக திகழ்கிறது.